ஒரு சிலருக்கு ஸ்பாட்டிங், அதாவது மைல்டாக ஒரு ப்ளீடிங், அப்பப்போ ஒரு ட்ராப் ப்ளீடிங் இருக்கலாம். இதை வந்து நம்ம இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். கரு பதிஞ்சு வளர்றப்ப அந்த நஞ்சுக்கொடி உருவாகக்கூடிய சமயத்தில் ஒரு சில ரத்த குழாய்களை உடைப்பு ஏற்பட்டு கூட ஒரு சில ஸ்பாட்டிங்கோ இல்லை மைல்டாக ஒரு ப்ளீடிங் இந்த மாதிரி கூட வரலாம். இது கூட ஒரு காமன் சிம்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால அதிகப்படியான வெள்ளைப்படுதல் கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து காமனாக ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய, அதாவது ஏர்லி ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் இப்போ சொன்ன சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணுமா, இதெல்லாம் இருந்தால் தான் ப்ரெக்னன்சி நல்லா போயிட்டுருக்குன்னு அர்த்தமானா அப்படி கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 70 to 80% கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா சிம்டம்ஸும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும், ஒரு சிலது இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு எந்த சிம்டமே இல்லாமல் இருக்கலாம். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தா ஒரு சில பெண்கள் வந்து ஈவன் அவங்களுடைய ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஒரு திடீர்னு டாக்டர் எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது, இல்லை லைட்டாக ஏதோ ப்ளீடிங் ஆகுது, இல்லை ஏதோ வயிறு ஏதோ ரொம்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா ஈவன் அவங்க 4 to 5 months ப்ரெக்னன்சியாக கூட இருப்பாங்க. இதுலேயும் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஒரு சிலருக்கு அவங்க டெலிவரி பெயின் வர வரைக்குமே அவங்க ப்ரெக்னன்சின்னு தெரியாது. அந்த மாதிரி கேசஸ் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது கிடையாது. இதோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னென்னா, ஒரு சில பெண்கள் குழந்தையின்மைன்னு இருப்பாங்க, இல்லை ரொம்ப ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு ஆன்ஷியஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஈவன் தான் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து நெகட்டிவாக இருக்கும், இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சிக்கான எல்லா சிம்டமே இருக்கும். டாக்டர் இல்லை நல்லா செக் பண்ணி பாருங்கள், எனக்கு வாமிட்டிங் இருக்குது, அப்டமன் பெயின் இருக்குது, ஸ்பாட்டிங் இருக்குது, இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸோடவே இருப்பாங்க. அது வந்து நம்ம ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எந்த எக்ஸ்ட்ரீமில் வேணாலும் இருக்கலாம். ஸோ எப்போல்லாம் இந்த சிம்டம்ஸ், ஈவன் நம்ம இமீடியட்டாக நான் ப்ரெக்னென்ட் ஆன உடனேவே இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்துருமா அப்படின்னா அது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். காமனாக வந்து பார்த்தோன்னா ஒரு 5லிருந்து 6வது வார ப்ரெக்னன்சியில் இந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஒரு 8 வாரம் அப்படிங்கிறப்ப நல்லா அந்த பீக்கில் இருக்கும், அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அதிகப்படியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு 13-14 வாரங்கிறப்ப மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாமே அப்படியே மறைஞ்சிரும். ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு 20 வாரம் வரைக்கும் வாமிட்டிங் இருக்கலாம், ஒரு சிலருக்கு டில் டெலிவரி வரைக்கும் கூட வாமிட்டிங் வந்து இருந்துட்டு இருக்கும்.